ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 மகாநதி சீரியல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி கிட்ட வந்து சைன் வாங்க வந்திருக்காங்கல்ல. அப்ப பாட்டி கிட்டையும் அவங்க சித்தி கிட்டையும் வந்து காவேரி இல்ல நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் விஜய் கிட்ட பேசிட்டு தான் சைன் போட வேணும்னு, என்னது விஜய் கிட்ட பேச போறியா? அவன் அனுப்பாமலே நாங்க இங்க வந்திருக்கிறோம். அவன் தான் உன்னை பார்க்கவே உன்கிட்ட பேசவே பிடிக்கல. இந்த மாதிரி லாயர் மூலமா போனா 4 இழுத்துட்டு போகும், அதனால மியூச்சுவலா போனா சீக்கிரம் கிடைச்சிடும் சொல்லிட்டு எங்களை அனுப்பிவிட்டோம். அதனாலதான் சைன் போட வந்தோம் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. ஆனா காவேரி மட்டும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் விஜய் கிட்ட பேசணும்னு தான் சொல்றாங்க. இங்க வீட்டுல வந்து அவங்க பாட்டிக்கிற நான் உங்களுக்கு ஜீவனாம்சம் தந்துருவோம். என்ன சாரதா, அன்னைக்குதான் நீ அப்படி பேசுன, உங்க பொண்ணு நீங்க என்னைக்கே கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க, நீங்க தானே டைவர்ஸ்க்கு இது பண்ணிருக்கணும். இப்ப நாங்க பண்றோம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க வீட்டை கூட நாங்க வீட்டு தரோம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்புறமா சாரதா வந்து இதை விட என்ன அசிங்கப்படுத்த உன்னால முடியுமா, சைன் போட்டு குடுடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிடுறாங்க. ஆனா காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சைன் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, நீ விஜய் கிட்ட பேசிட்டு நீயே முடிவெடு, ஆனா கண்டிப்பா நாங்க நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப என்ன பண்ணனே தெரியல காவேரிக்கு. ஆனா காவேரி வந்து நல்லா காவேரிக்கு தெரியுது, கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா விஜய் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் போன் வந்து சைலண்ட்ல இருக்கிற, அவர் வந்து கால் பண்ணதை பார்க்கவே இல்லை. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதா காவேரி ரொம்ப திட்டுறாங்க. அப்புறமா குமரனையும் நிவினையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி இங்க பாருங்கப்பா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் நான் தான் அவளை ஏதோ சேர்த்து வைக்காத மாதிரி பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து எப்படி பேசிட்டு போறாங்க, நாளைக்கு கண்டிப்பா இவ வந்து சைன் போட்டு கொடுக்கணும், இல்ல இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அமைதியாவே நிக்கிறாங்க. அப்புறமா அவங்க போன பிறகு குமரனும் நிவினும் கூட்டிட்டு போய் காவேரி கிட்ட பேசுறாங்க. நீ தான் விஜய் வேணான்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும்னு. அப்புறம் நிவின் சொல்றாரு, ஆமா நீ பண்ற டார்ச்சர் தான் அப்படின்னு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சித்தி வந்து பேசினது மட்டும்தானே அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க பாட்டி வந்து என்கிட்ட கோயில்ல இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நிவின் கிட்டையும் குமரன் கிட்டையும் காவேரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்குதான் செமசிங். நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாரதா அப்போ காவேரியோட காஸ்டியூம் வர சேஞ்ச் ஆயிருக்குது. சாரதா வந்து இப்போ காவேரியை வந்து திட்டுறாங்க. அந்த பையன் தான் உனக்கு வேணும், நீ முடிவு எடுத்திருக்கனா, என்கிட்ட நீ பண்ணின பெத்த தாய்கிட்டே நீ பண்ணின சத்தியத்தை நீ மீறி இருக்கும், இந்த மாதிரி என்கிட்டே நீ பொய் சொல்லிக்கனா என்னமோ ஒரு விஷயம் இருக்கணும்னு இப்ப காவேரி சொல்றாங்க. ஆமா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.